ஹலோ ஆல், வெல்கம் டு ஏஏ தமிழ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மிஷின் லேர்னிங் ரிலேட்டடாக பார்க்க போகிறோம். ஸோ மிஷின் லேர்னிங் ரிலேட்டடானா என்னென்னா, நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். மிஷின் லேர்னிங் வந்து எவ்வளோ டைப்ஸ் இருக்குது, எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்லாம் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதீங்க, மேலே ஐ பட்டனில் கொடுக்குற செக் பண்ணிக்கங்க. பட் இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மிஷின் லேர்னிங்கில் டோட்டலாக 3 டைப்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? அதாவது சூப்பர்வைஸ்டு லேர்னிங், அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங், ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஸோ இந்த 3 டைப்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி அந்த வீடியோவில். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பர்வைஸ்டு லேர்னிங்கில் மொத்தம் 2 டைப் இருக்குது, கிளாசிஃபிகேஷன், ரிகர்ஷன். அதில் கிளாசிஃபிகேஷன் மட்டும் என்னென்ன டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எந்த டேட்டா செட்டை நாம் வந்து கிளாசிஃபிகேஷன் சொல்லுவோம், எந்த மாதிரி டேட்டா செட்டை நாம் வந்து ரிகர்ஷன் சொல்லுவோம்னு சொல்லிட்டு இன்றைக்கான வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாசிஃபிகேஷன் டைப் மட்டும்தான். டெடிக்கேட்டடாக நான் வந்து ரிகர்ஷனாக என்னென்னு போடுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த வீடியோவில் நான் வந்து இந்தியன் லிவர் பேஷண்ட் .csv ஃபைல் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து எனக்கு வந்து ஏஜ் இருக்குது, ஜெண்டர் இருக்குது, அந்த மாதிரி ஒரு சில டீட்டெயில்ஸ் இருக்குது, பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸ். அதாவது ஈச் அண்ட் எவ்ரி ரோ ஒரு பேஷண்ட்டோட டீட்டெயில். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த செகண்ட் ரோ ஒரு பேஷண்ட்டோட டீட்டெயில், இந்த தேர்ட் ரோ ஒரு பேஷண்ட்டோட டீட்டெயில். ஓகேவா? ஸோ இந்த பேஷண்ட்டோட டீட்டெயில்னால் என்னென்னா, லிவர் டிசீஸ், அதாவது பேஷண்ட் வந்து லிவர் டிசீஸால் அட்டாக் ஆகிருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டேட்டா செட்டை வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இந்த டேட்டா செட்டை நான் டவுன்லோட் பண்ண வெப்சைட் வந்து கேகல் வெப்சைட். ஸோ நீங்கள் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். சும்மா ஜஸ்ட்டு கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா கேகல் வெப்சைட்னு உங்களுக்கு வந்து டேட்டா செட் அந்த வெப்சைட் வரும். ஸோ நீங்கள் அங்கே போய் இந்தியன் பைமா லிவர் டிசீஸ் டேட்டா செட்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து ஓப்பன் சோர்ஸ் டேட்டா செட்டு தான். இங்கே வந்து எனக்கு வந்து ஒரு சில டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக எனக்கு வந்து கவுண்ட் வந்து 584 இருக்குது. அதாவது 583 பேஷண்ட் டீட்டெயில் இருக்குது. ஸோ இதை வச்சு தான் நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் கிளாஸிஃபிகேஷன் டைப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து சூப்பர்வைஸ்டு லேர்னிங்னா ஒன்று ஜஸ்ட்டு என்னென்ன ஷார்ட் ஃபார்மாக சொல்லிடுறேன். நீங்கள் மிஷின் லேர்னிங் அல்காரிதத்தை ட்ரெயின் பண்ணும்போது டேட்டாவும் கொடுப்பீங்க, அவுட்புட்டும் கொடுப்பீங்க. ஓகேவா? டேட்டாவும் கொடுப்பீங்க, அவுட்புட்டும் கொடுப்பீங்க. அதுதான் வந்து மிஷின் லேர்னிங். மிஷின் லேர்னிங், சூப்பர்வைஸ்டு லேர்னிங், கிளாஸிஃபிகேஷன். ரிகர்ஷனும் அப்படி தான், டேட்டாவும் கொடுப்பீங்க, அவுட்புட்டும் கொடுப்பீங்க. பட் கிளாஸிஃபிகேஷனுக்கும் ரிகர்ஷனுக்கும் இல்லை டிஃப்ரெண்ட் என்னென்னா, இங்கே கிளாஸிஃபிகேஷனோட அவுட்புட் வந்து உங்களுக்கு வந்து ரேஞ்சுக்குள்ளார தான் இருக்கும். ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளார தான் இருக்கும். 0 to 1 இல்லைனா 0 to இல்லைனா 3. ஓகேவா? 0 to 5. அதாவது ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளார தான் இருக்கும். நம்ம ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். இதுவே நீங்கள் வந்து ரிகர்ஷன் டைப் ஆஃப் அல்காத் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான ரேஞ்சை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஒன்றா இதில் இருக்கும், ஒன்றா அதுவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ரோ நீங்கள் எடுத்துக்கங்க. எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இந்த ரோவில் நாம் வந்து கரெக்டான ரேஞ்ச் சொல்ல முடியாது. ஒரு வேல்யூ 0.9 இருக்குது, ஒரு வேல்யூ 0.74 இருக்குது, ஒரு வேல்யூ 1 இருக்குது. கரெக்டாக நான் என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல, 1ஆ இல்லை 0வா, ட்ரூவா இல்லை ஃபால்ஸா, ஓகேவா, குட்டா பேடா, அந்த மாதிரி நான் என்னால் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு சில அவுட்புட் காலம், ஒரு டேட்டா செட்டில் அவுட்புட் காலம் அல்ல லேபிள், டார்கெட் லேபிள் இருந்துச்சுன்னா அதுதான் வந்து ஜென்ரலாக ரிகர்ஷன்னு சொல்லுவாங்க. இதுவே அவுட்புட் காலம் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா அதுதான் வந்து கிளாஸிஃபிகேஷன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் கிளாஸிஃபிகேஷன் ரிகர்ஷனுக்குள்ள டிஃப்ரென்ஸ் சூப்பர்வைஸ்டு லேர்னிங்கில். இப்போ நான் ஒரு பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பெயிண்டில் அந்த டேட்டா செட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த டேட்டா செட்டை நான் எடுத்த மாதிரி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இங்கே வந்து எனக்கு வந்து நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்குது. என்னோடய மெயின் எய்ம் என்ன, இங்கே பாருங்கள், டேட்டா செட்டில் 1 and 2ன்னு இருக்குது. 1ன்னா அந்த பேஷண்ட் வந்து லிவர் டிசீஸால் அட்டாக் ஆகலை, 2னா வந்து பேஷண்ட் வந்து லிவர் டிசீஸால் அட்டாக் ஆகிருக்காங்க. ஸோ இதுதான் என்னோடய அவுட்புட். ஸோ மிஷின் லேர்னிங்கில் இந்த ஏஜ் டு அல்புமின் இந்த காலத்து வரைக்கும் டேட்டான்னு சொல்லுவாங்க, அதாவது இண்டிபெண்ட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. இந்த டேட்டா செட் இது வந்து டார்கெட் காலம், இது வந்து டிபெண்ட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இண்டிபெண்ட் வேல்யூன்னா ஒன்றும் இல்லை, டேட்டா, அதாவது பேஷண்ட் டீட்டெயில்ஸோட டேட்டா, அது வந்து இண்டிபெண்ட்னு சொல்லுவாங்க. இதுவே வந்து அவுட்புட் காலம், இங்கே வந்து டேட்டா செட் நேம் டேட்டா செட்னு இருக்குது,
இது அவுட்புட் காலத்தை வந்து உங்களுக்கு வந்து டார்கெட் காலம் இல்லை லேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து கிளாஸிஃபிகேஷனுக்கும் இருக்குது, ரிகர்ஷனுக்கும் இருக்கும் கண்டிப்பாக. ஓகேவா? ஸோ இந்த டேட்டா செட் நான் எடுத்துக்கிறேன். என்னோடய மெயின் நேம் என்ன, 1னா வந்து லிவர் டிசீஸால் அட்டாக் ஆகலை, 2னா வந்து லிவர் டிசீஸால் அட்டாக் ஆகிருக்காங்க. ஓகேவா? இது என்னோடய மெயின் நேம். ஸோ நான் ஃபஸ்ட்டு டேட்டா செட் எடுத்துக்கிறேன். டேட்டா செட் எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட் ஸ்டெப் ஜென்ரலாக வந்து ஃப்யூச்சர் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. ஓகேவா? ஃப்யூச்சர் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. அதாவது ஃப்யூச்சர் இன்ஜினியரிங்னால் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு கொடுத்த டேட்டா செட்டில், அதாவது உங்கள்கிட்ட இருக்கிற டேட்டா செட்டில் நீங்கள் வந்து ஒரு சில ப்ராசஸிங்லாம் பண்ணணும். அதாவது உங்களோட டேட்டா செட்டை பற்றி நீங்களாக தெரிஞ்சுக்கணும். அதாவது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க, இடிஏன்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக. இடிஏனா ஒன்றும் இல்லை, கிராஃப் பிளாட் பண்ணி எந்த ரோ வந்து இம்பார்ட்டன்ட் ரோ, எவ்வளோ மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் இருக்காங்க, எவ்வளோ ஹார்ட் டிசீஸ் பேஷண்ட் அட்டாக் ஆன லிவர் டிசீஸ் பேஷண்ட் அட்டாக் ஆகிருக்காங்க, அட்டாக் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜென்ரலாக உங்களோட டேட்டா செட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து ஃப்யூச்சர் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. அதாவது ஒரு கிராஃப் பிளாட் பண்ணி பார்க்குறதாகவோ, அதை வந்து ஜென்ரலாக இடிஏன்னு சொல்லுவாங்க. இல்லைனா வந்து ஏதாவது மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து டேட்டா செட் வந்து கரெக்டான ரேஷியோவில் தான் இருக்குது, அதாவது பேலன்ஸ்டாக இருக்கா இம்பேலன்ஸ்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். இல்லைனா வந்து ஏதாவது கேட்டகரிக்கல் காலம்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டேட்டா செட் எடுத்துக்கிட்டால் கேட்டகரிக்கல் காலம் இருக்குது, மேல் அண்ட் ஃபீமேல் இருக்குது. ஸோ அந்த மேல் அண்ட் ஃபீமேல் நான் வந்து 0s and 1s கன்வெர்ட் பண்ணுவேன். 0s and 1sனால் ஃபீமேல்னால் 0, மேல்னா 1 அப்படின்னு கன்வெர்ட் பண்ணால் எனக்கு வந்து அல்காத்தை ட்ரெயின் பண்ணும்போது எந்த எரரும் வராது. ஸோ இந்த மாதிரி நான் வந்து என்னோடய டேட்டா செட்டை எப்படிலாம் இருக்குது, என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுறதா ஃப்யூச்சர் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. ஓகேவா? ஃப்யூச்சர் இன்ஜினியரிங்க்கு அப்புறம் நான் என்ன பண்ணணுன்னா செகண்ட் ஸ்டெப் போவேன். செகண்ட் ஸ்டெப் வந்து ஒன்றும் இல்லை, ஃப்யூச்சர் செலெக்ஷன். ஓகேவா? ஃப்யூச்சர் செலெக்ஷன். ஸோ ஃப்யூச்சர் செலெக்ஷனாக ஒன்றும் இல்லை, என்கிட்ட வந்து இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கம்மியான ஆட்ரிபியூட்ஸ் தான் இருக்குது. அதாவது கம்மியான ஆட்ரிபியூட்ஸ் தான் இருக்குது. நான் வந்து ஈஸியாக எல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கலாம், இல்லைனா ஏதாவது டெலிட் பண்ணி ஈஸியாக நான் வந்து ட்ரெயின் பண்ணிடுவேன் அல்காத்தை. இதுவே எனக்கு வந்து நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து மொத்தமாக எனக்கு வந்து 10 கவுண்ட் வேல்யூ, அதாவது 11 கவுண்ட் வேல்யூஸ் இருக்குது. இதுவே வந்து 21 இல்லைனா 31 இல்லைனா 50 100 அப்படி ஃபியூச்சர்ஸ் இருந்துச்சுன்னா நான் வந்து இம்பார்ட்டண்டான ஃபியூச்சர் தான் எடுக்க முடியும். கரெக்டாக இங்கே வந்து எனக்கு வந்து சும்மா சிம்பிள் டேட்டாஸ் எடுத்தால் நான் வந்து எல்லா ஃபியூச்சர்ஸ் எடுத்துக்குவேன். இதுவே எனக்கு வந்து நிறையா ஃபியூச்சர்ஸ் இருந்துச்சுன்னா என்னால் கரெக்டாக வந்து எந்த ஃபியூச்சர் இம்பார்ட்டன்ட் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணுற மெத்தட் தான் வந்து ஃபியூச்சர் செலெக்ஷன். ஃபியூச்சர் செலெக்ஷனில் என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கோரிலேஷன் பண்ணுவேன். கோரிலேஷன்ஸ் பொதுவாக சொல்லுவாங்க, கோரிலேஷன். ஓகே, கோரிலேஷன் ஒன்றும் இல்லை, உங்களோட இண்டிபெண்டன்ட் டேட்டா இருக்குல்ல, அந்த இண்டிபெண்டன்ட் டேட்டாவையும் இன்னொரு இண்டிபெண்டன்ட் டேட்டாவையும் கம்பேர் பண்ணி ஸ்கோர் வேல்யூ செக் பண்ணுவேன். அதுதான் கோரிலேஷன் இன்னும் சொல்லுவாங்க. இதுக்கெலாம் நான் டெடிக்கேட்டடாக வீடியோ போடுறேன். கோரிலேஷன்னா என்ன, எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டாஸ் அனாலிசிஸ்னால் என்ன, ஹேண்ட்லிங் மிஸ்ஸிங் வேல்யூஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி டெடிக்கேட்டடாக வீடியோ போடுறேன். ஸோ இது ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் தான். கிளாஸிஃபிகேஷன் டைப்னா என்னென்னு ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் தான். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கோரிலேஷன் பண்ணி பார்க்கணும், இல்லைன்னா வந்து ஃபியூச்சர் செலெக்ஷன் பண்ணணும், ஏதாவது ஒரு அல்காத்தை வச்சு. இல்லை, அதாவது ஃபியூச்சர் செலெக்ஷன் பண்ணுறதுக்குன்னே ஒரு சில அல்காதம்ஸ் இருக்குது. லைக் சிஹெச்ஐ எஸ்விஎம்னு சொல்லுவாங்க. இல்லைனா ஃபியூச்சர் ஸ்கோர் ப்ரெடிக்ட் பண்ண ஒரு அல்காதம் இருக்குது. ஓகேவா? ஸோ இதை வச்சு நான் வந்து அனலைஸ் பண்ணுவேன். அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ணுவேன்னா தேர்டு ஸ்டெப். ஸோ தேர்டு ஸ்டெப் வந்து என்னென்னா ஒன்றும் இல்லை, இதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு நியூவாக இந்த அனலைஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு நியூவாக வந்து டேட்டா கிடைக்கும். அதாவது அல்காதம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு டேட்டா கிடைக்கும். அந்த அல்காதம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி டேட்டா ஆனதுக்கப்புறம் நான் வந்து என் டேட்டா செட்டை வந்து 2 டைப்பாக பிரிப்பேன். ஓகேவா? 2 டைப்பாக பிரிச்சுருவேன். ஒன்று வந்து ட்ரெயின் டேட்டான்னு பிரிப்பேன், இன்னொன்று வந்து டெஸ்ட் டேட்டான்னு பிரிப்பேன். ஓகேவா? ஒன்று வந்து ட்ரெயின் டேட்டா, இன்னொன்று வந்து டெஸ்ட் டேட்டா. ஓகேவா? ஸோ ட்ரெயின் டேட்டா வந்து எப்பயுமே வந்து மேக்ஸிமம் 70% இல்லைன்னா வந்து 80% பிரிப்பேன். ஓகேவா? ட்ரெயின் டேட்டா வந்து 70% இல்லைனா 80% பிரிப்பேன். டெஸ்ட் டேட்டா வந்து 20% இல்லைனா 30%. அதாவது எனக்கு டேட்டாவை பொறுத்து, இப்போ எனக்கு சப்போஸ் நிறைய டேட்டா இருந்துச்சுன்னா நான் வந்து 70% 30% பிரிச்சுக்குவேன். அப்படி இல்லை எனக்கு கம்மியாக தான் டேட்டா இருக்குன்னா 80% 20% பிரிச்சுக்குவேன். ஓகேவா? ஸோ
இது வந்து எதுக்கு நான் பிரிக்கிறேன்னா, என்னோடய மிஷின் லேர்னிங் அல்காரத்தை நான் வந்து ட்ரெயின் பண்ணணும். ஓகேவா? அல்காரத்தை ட்ரெயின் பண்ணணுன்னா எனக்கு வந்து ஒரு சில டேட்டா வேணும். ஸோ அதுக்கு நான் வந்து ட்ரெயின் அண்ட் டெஸ்ட்டாக பிரிக்கிறேன் என்னோடய ஒரிஜினல் டேட்டா செட்லேருந்து. ஓகே, சப்போஸ் இங்கே வந்து 1000 டேட்டா இருந்துச்சுன்னா அந்த 1000 டேட்டா வந்து உங்களுக்கு வந்து ட்ரெயின் தனியாக டெஸ்ட் தனியாக பிரிஞ்சிடும் ரேண்டமாக. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 10 தான் ட்ரெயினுக்கு போகணுன்னு இல்லை, ஃபஸ்ட்டு 20 தான் வந்து டெஸ்ட்டுக்கு போகணுன்னு இல்லை. ஓகேவா? ரேண்டமாக அது வந்து பிரிஞ்சிடும். ஸோ சப்போஸ் நான் இப்போ வந்து 70-30 வைஸ் பிரித்தேன்னா எனக்கு வந்து எவ்வளோ டேட்டா போகும்னா 70னா 700 டேட்டா வந்து ட்ரெயினில் இருக்கும். இதுவே 30%னா 800 டேட்டா வந்து ட்ரெயினில் இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஃபார் அசம்ஷன் ஒன்லி. ஓகேவா? ஸோ ட்ரெயின் அண்ட் டெஸ்ட்டாக நான் பிரிச்சுட்டேன். ட்ரெயின் அண்ட் டெஸ்ட் நான் பிரித்ததுக்கப்புறம் என்னோடய அல்காரத்தை நான் ட்ரெயின் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் ஏதாவது ஒரு அல்காரிதம் எடுத்துக்குவேன். எனக்கு எந்த மாதிரி டேட்டா செட் இருக்கோ அதுக்கு சப்போர்ட்டடாக தான் ஒரு அல்காரிதம் மாடல் வந்து ப்ரெடிக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் நான் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணணும், எந்த அல்காரிதம் யூஸ் பண்ணணும், நான் வந்து டெடிகேட்டடாக தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். பட் ஜென்ரலாக நீங்கள் அசியூம் பண்ணிக்கங்க, இங்கே எனக்கு வந்து ஒரு அல்காரிதம், ஒரு மிஷின் லேர்னிங் அல்காரிதம் இருக்குது. ஓகேவா? ஸோ சிம்பிளாக நான் வந்து மிஷின் லேர்னிங் அல்காரிதம் நான் வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன்னா நான் வந்து அந்த அல்காரிதத்தை ட்ரெயின் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் என்கிட்ட வந்து ட்ரெயின் டேட்டா இருக்குது. ட்ரெயின் டேட்டாவில் என்னென்ன இருக்குது? என்னோடய டேட்டா, அதாவது என்னோடய இண்டிபெண்ட் வேல்யூ இருக்குது, டிபெண்ட் வேல்யூ இருக்குது. ஸோ ஜென்ரலாக சொல்ல போகணுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட வந்து ஆரஞ்சு அண்ட் ஆப்பிள்னு இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த ஆரஞ்சு அண்ட் ஆப்பிளை வந்து நான் வந்து அல்காரிதத்துக்கு கொடுத்துட்டு சொல்லிடுறேன், இதுதான் வந்து ஆரஞ்சு, இதுதான் வந்து ஆப்பிள், இப்படி இருந்தால் இந்த கலரில் இருந்தால் ஆரஞ்சு, இந்த கலரில் இருந்தால் ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு அல்காரிதத்தை நான் வந்து சொல்லிடுறேன். அதே மாதிரியே நான் வந்து சொல்லிட்டு அதை வந்து அல்காரிதம் வந்து அதை லேர்ன் பண்ணிக்கிட்டு, நான் சப்போஸ் இப்போ ஒரு ஆரஞ்சு கொடுத்தேன்னா ஆரஞ்சு இந்த மாதிரி ஷேப்பு, இந்த மாதிரி கலர் அப்படின்னுச்சுன்னா அது வந்து ஆரஞ்சுன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்காரிதம் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிடும். ஓகேவா? ஸோ அதே தான் நான் அங்கேயும் பண்ண போகிறேன். கொஞ்சம் டேட்டா கொடுக்குறேன், ஏஜ்லேருந்து இதுவரையில் டேட்டா கொடுக்குறேன். இந்த மாதிரி டேட்டா இருந்துச்சுன்னா நான் இன்னமாக ப்ரெடிக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவுட்புட்டும் கொடுத்துட்றேன். ஓகேவா? 1 இல்லைனா 2 அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் கொடுத்துட்றேன். ஸோ அதுபடி ட்ரெயின் டேட்டாவை வச்சு அல்காரிதம் வந்து ட்ரெயின் ஆகிக்கும். ஸோ ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் என்னோடய டெஸ்ட் டேட்டாலையும் என்னோடய ஒரிஜினல் அவுட்புட்டும் இருக்கும், ஒரிஜினல் டேட்டாவும் இருக்கும், அந்த அவுட்புட்டும் இருக்கும். கரெக்டாக? அதாவது டெஸ்ட் டேட்டாவில் 300 டேட்டா இருக்குமா, அந்த 300 டேட்டாக்கான டேட்டா, அதாவது ஏஜ்லேருந்து இது வரைக்கும் இருக்கும், அதுக்கான 300 டேட்டாக்கான அவுட்புட்டும் இருக்கும். கரெக்டாக? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, என் டெஸ்ட் டேட்டாவில் இருக்கிற டேட்டா மட்டும்தான் வந்து அல்காரிதத்தை வந்து கொடுக்குறேன். ஓகேவா? நான் வந்து டெஸ்ட் டேட்டாவில் என்கிட்ட வந்து ஒரிஜினல் அவுட்புட் இருக்குது, டேட்டாவும் இருக்குது. ஆனால் நான் வந்து ஒரிஜினல் அவுட்புட் கொடுக்காத அந்த டெஸ்ட் டேட்டாவில் இருக்கிற டேட்டா மட்டும்தான் வந்து அல்காரிதத்தை கொடுக்குறேன். அல்காரிதம் வந்து அந்த 300 டேட்டாவுக்கு ஒரு அவுட்புட் தரும், 0s and 1s தரும். 1 and 2. ஓகேவா? 1 and 2 உங்களுக்கு வந்து தரும். ஓகேவா? 1 எது வந்து பேஷண்ட் வந்து அட்டாக் ஆகியிருக்காங்க, எந்த பேஷண்ட் வந்து லிவர் டிசீஸால் அட்டாக் ஆகலைன்னு சொல்லிட்டு அந்த 300 அவுட்புட் தரும். ஓகேவா? 300 டேட்டா தான் நம்ம இன்புட்டாக கொடுத்துருக்கோம். அந்த 300 டேட்டாக்கான இன்புட்டுக்கும் எனக்கு வந்து அவுட்புட் வந்துடும். அந்த அவுட்புட்டும் என்னோடய ஒரிஜினல் அவுட்புட், அதாவது நான் ஆல்ரெடி டேட்டா செட்டில் வச்சுருக்கிற அவுட்புட்டும் எனக்கு வந்து கம்பேர் பண்ணுவேன் நான் வந்து. ஓகேவா? ஸோ எது வந்து கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லிட்டு லைன் பை லைனாக கம்பேர் பண்ணுவேன். இந்த கம்பேர் பண்ணிட்டு எவ்வளோ உங்களுக்கு கரெக்டாக வருதோ அதுதான் வந்து ஜென்ரலாக வந்து மிஷின் லேர்னிங்கில் அக்யூரசி ஸ்கோர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அக்யூரசி ஸ்கோர்னால் ஒன்றும் இல்லை, எவ்வளோ வந்து கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு என்னோடய ட்ரெயின் பண்ண அல்காரிதம் என்னோடய டெஸ்ட் டேட்டாக்கு எவ்வளோ வந்து அக்யூரசி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஜென்ரலாக அக்யூரசி ஸ்கோருன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சப்போஸ் இந்த அக்யூரசி ஸ்கோர் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரல, அதாவது ஓரளவுக்கு டீசெண்டான அக்யூரசி ஸ்கோர் வரல, 50%, 60%, இல்லை 40% அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, நீங்கள் வேறு ஏதாவது மெத்தட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ வேறு என்ன மெத்தட் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்னா, லைக் ஹைப்பர் பேராமீட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஹைப்பர் பேராமீட்டர் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இன்னும் எந்த அல்காரிதம் பெட்டராக வந்து உங்களுக்கு வந்து அக்யூரசி தரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அக்யூரசி எடுக்கலாம். ஸோ மிஷின் லேர்னிங்கில் அக்யூரசி தான் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த அக்யூரசி இன்க்ரீஸ் பண்ணணுன்னா ஜென்ரலாக நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி நமக்கு அக்யூரசி ஓரளவுக்கு டீசெண்டான அக்யூரசி ஸ்கோர் வந்துச்சுன்னா
ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுவே எனக்கு வந்து அக்யூரசி ஸ்கோர் ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னா நம்ம ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங் சொல்லுவாங்க பொதுவாக. லைக் கிரிட் சர்ச் சிவி, இல்லைனா ரேண்டமைஸ்டு சர்ச் சிவி, இந்த மாதிரி ஒரு சில ஆப்டிமைசேஷன் மெத்தட் இருக்குது. ஸோ அந்த மெத்தட் வச்சு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அக்யூரஸாக இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஜென்ரலாக மிஷின் லேர்னிங்கில் கிளாஸிஃபிகேஷன் டைப்கான மெத்தட். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.